இருக்கோம் சார். எல்லோரும் வந்து மைடியர் லவருக்கு வந்து ஸ்டேஜ் ஏறி ஆடுறாங்க சார், ஸ்க்ரீனை கிழிச்சிட போகிறாங்கன்னு. சார் நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்கள் அவங்கள கீழே இறக்குங்க சார். இறக்குறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 பேர் வச்சுருக்காங்க ஒவ்வொரு தியேட்டரில். அந்தளவுக்கு வந்து இந்த மூவி ஹஸ் ரீச்ட். இது ஒரு ட்ரெயின், இது எந்த ஸ்டேஷனில் நிற்காது, போயிட்டே இருக்கும் இந்த ட்ரெயின். ஏன்னா ஒன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்சிச்சின்னா அது வந்து போய்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு வந்து என்னோட முதல் கான்சர்ட்டில் என்னோட கர்நாடிக் மியூசிக், என்னோட வாய்ஸ் கேட்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் வராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பாண்டிச்சேரியிலேருந்து, மற்ற ஊர்லேருந்து. விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் பெருமை செலுத்துறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஜய் ஆண்டனி எத்தனையோ கான்சர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து நாளைக்கு வந்து வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டேன். ஹரி, முதல்ல இருக்கிற கல்லெல்லாம் வந்து வெளில தூக்கி போடுன்ட்டு. ஃபஸ்ட்டு சேஃப்டி முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டு பாட முடியாது, நான் வந்து பாடியே ஆகணும். ஸோ நாளைக்கு நீ எடுத்த ரிஸ்க்கு ராஜா, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நீ சந்தோஷமாக இருக்கணும். நீ சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஃபாத்திமாவும் நீயும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். நீ எங்கே இருந்தாலும், நான் ஃபோன் பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நான் எப்போவுமே உன் பின்னாடி இருப்பேன், எப்போவுமே உன் கூட இருப்பேன். நான் காலேஜ்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், நீ பெரிய ஆளாக வருவேன். நீ கஷ்டப்பட்டு வந்திருக்க. உங்கள் அம்மாவுக்கு தெரியும் நீ எப்படி கஷ்டப்பட்டு அந்த ஸ்டுடியோ ஆரம்பித்த. ஒரு சின்ன கீபோர்டு வச்சு எப்படி ஆரம்பித்து நீ இன்றைக்கி வந்து ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சிறந்த ஹீரோஸில் ஒருத்தராக இருந்து மியூசிக் போட்டு எடிட்டிங் பண்ணி சாங் பாடி நடித்து உண்மையிலே ஐம் ஆல்வேஸ் தேர் பிஹைண்ட் யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. உங்கள் டைமை வீணாக்க விரும்பலை. ரொம்ப நன்றிங்க. இது வந்து இப்போ வந்து என் மைண்ட்லேருந்து மதகஜராஜா போயிடுச்சு. 12 வருஷம் வந்து மைண்ட்லேயே இருந்து எப்படா வரோன்ட்டு தூக்கத்தில் சாப்பிடும்போது அம்மா அப்பா கேட்பாங்க, நிறைய பேர். இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து சக்ஸஸ் ஆகி இந்த சண்டே இல்லை அடுத்த சண்டே போயிட்டே இருக்கோம். இது ட்ரெயின் போயிட்டே இருக்கும். ஸோ நவ் ஐ ஹாவ் டு மூவ் ஆன். நவ் இட்ஸ் டைம் டு மூவ் ஆன். பட் சுந்தர் சார், ஐ எம் வெயிட்டிங். சார், இதில் ஒரு 2 மினிட்ஸ், ஒரே 1 நிமிஷம் எனக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் முக்கியமான சில பேரை விட்டுட்டேன். விஷால் அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தேன், சொல்லிட்டாரு. ஆனாலும் நான் சொல்லணும். நாங்களாம் அந்த லைட் வெளிச்சத்தில் முன்னாடி நிற்கிறோம். பட்டு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி உழைக்கிறவங்க வந்து அவ்வளோவா தெரியறதில்ல. இந்த லாஸ்ட் ஒரு 15 டேஸாக வந்து இரவு பகல் இல்லாமல் இந்த படத்தோட ரிலீஸுக்கு பயங்கரமாக உழைச்ச என் டீமில் அதித்தி ஃபுல் பாரத்தை தோல்லையும் தலையிலையும் போட்டுக்கிட்டு இந்த வே ஷி ஆப்ரேட்டர் ஒரு 100 ஆம்பளைங்க பண்ணுற வேலையை அது ஒத்த பொண்ணாக அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஜெமினி டீமில் அதே மாதிரி தான் அனுபவத்தாலையும் தான் பொறுமையாலையும் எல்லாத்தையும் வழி நடத்தின திரு ரமேஷ் சார், அவர் கூட அஜ்மல், அப்புறம் என்ன தான் எங்கிட்ட சிட்டு வாங்கினாலும் சிரிச்ச முகத்தோடு ஒர்க் பண்ண சரண்யா, எல்லாரும் இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி சாத்தியமாக இருக்காது. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்கார், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். எனக்கு பயங்கர சென்டிமெண்ட், அவரோட பயங்கர ஃபேன். காலையில் முழிச்சோன்னே ஏதோ ஒரு இடத்துல ஒரு சாங்கோ ஒரு போஸ்டரோ ஒரு படமோ அவரோட சிலையோ பார்த்தா அன்றைக்கி நாளே எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படி ஒரு சென்டிமெண்ட் எனக்கு. அவர் பேர் இந்த படத்தில் வச்ச நேரம் என்னமோ அவரோட ஆசீர்வாதம் அவரோட அதிர்ஷ்டமே எங்களுக்கு சேர்ந்து வந்திருக்கு. ஸோ அவர் மக்கள் திலகத்துக்கும் என்னுடைய இதய அஞ்சலி, மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் எங்களோட லக்கி மாஸ்காட்டாக இருக்கிற டிடி, ஃபஸ்ட்டு முதல் அறிமுக விழா 2ஆம் தேதி பண்ணும்போது முதல் நாள் ஈவினிங் கூப்பிட்டோன்னே உடனே வந்து அன்றைக்கி விஷாலோட உடல்நிலை சரியில்லை, காய்ச்சலில் வந்தார். அப்படியே உட்காந்து அதை வந்து விஷாலோட இது சமாளித்து சேரை போட்டு உட்கார வச்சு அவரை கஷ்டப்படுத்தாமல் அந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்தி இன்றைக்கி வெற்றி விழாலையும் வந்து எங்கள் கூட யூனிட்டில் ஒருத்தவங்களாம் நிற்கிறாங்க. டிடிக்கும் தேங்க்ஸ்.
அண்ட் தேங்க்யூ வந்த எல்லாருக்கும் நன்றி. சந்தானத்துக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் சந்தானத்துக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன், டார்லிங், எல்லாரும் சொல்கிறது சந்தானம் வந்து மறுபடி ஒரு 2-3 படத்தில் அந்த விண்டேஜ் காமெடியனாக வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு வேக்யூம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். நம்ம காம்பினேஷன் எப்போவுமே வந்து ராக்கிங்காக இருக்கும். ஆர்யாவுக்கு நன்றி. நடித்த அத்தனை பேருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து சரித்திரம். இந்த சரித்திரத்தில் நீங்கள் எல்லாரும் பங்கேற்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது என்னோடய லக்கி பிளேஸ். இரும்புத்திரை வெற்றி விழா எங்கிட்ட நடந்தது. ஐ திங்க் மார்க்கண்ணி வெற்றி விழா எங்கிட்ட நடந்தது. இப்போது வந்து மதகஜராஜா வெற்றி விழா எங்கிட்ட நடந்துட்டு இருக்கு. பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட், நீங்கள் எல்லோரும் மதித்து வந்ததுக்கு, நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இந்த படத்தை பார்த்ததுக்கு, ஆதரிச்சதுக்கு, உங்கள் ரிவ்யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ ஆல். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ விஷால் சார் அண்ட் சுந்தர்சி சார். 70 ஆண்டு கால சினிமா பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் எம்ஜிஆர்